இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சமூக நீதிக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் போராட்டங்களை அறிவிக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு வெறிபிடித்த கூட்டம், ஒரு மொல்லமாரி கூட்டம், ஒரு முடிச்சவிக்கி கூட்டம், ஒரு அயோக்கியர்கள் கூட்டம் திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசும். பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து ஜாதி வெறி கட்சி என்று சொல்லும். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை ஜாதி வெறியர் என்று சொல்வார்கள். இன்னும் சொல்ல முடியாத மோசமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவார்கள். அப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இந்த கூட்டம் யார் என்று கேட்டால், அந்த கூட்டம் நடத்திய நாடக காதல் கும்பலுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கிளர்ந்து எழுந்து அந்த கூட்டத்தின் நாடக காதலை நாட்டு மக்களிடையே அம்பலப்படுத்தி பெரும்பாலான பெண்களை தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி அந்த பெண்களின் பக்கம் நின்று பெண்களின் பாதுகாப்புக்காக போராடிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவை பார்த்து எப்பொழுது அந்த நாடக காதலுக்கு எதிராக டாக்டர் ஐயா கிளர்ந்து எழ ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது ஜாதி வெறி கட்சி என்று சொல்வதையே தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் ஏன் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்த்தால், பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா மட்டும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை என்றால் எந்த வீட்டுக்குள்ளும் பூந்து எந்த ஜாதி பெண்ணையும் எந்த குடும்பத்து பெண்ணையும் தூக்கி கொண்டு செல்லலாம், அவர்களை ஏமாற்றலாம், நாடக காதலை சொல்லி நடிக்கலாம், அவருடைய வாழ்க்கையை சீரழித்து விடலாம், அந்த பெண்களை பணைய பொருளாக வைத்து பேரம் பேசலாம், அப்படி பேரம் பேசி லட்சக்கணக்கிலே பறித்துக் கொண்டு சுகபோகமாக வாழலாம் என்று நினைக்கின்ற ஒரு கூட்டம் பாமகவை பார்த்து ஜாதி கட்சி என்று சொல்கிறது. நாங்கள் ஜாதி கட்சியாகவே இருந்து கொண்டு செல்கிறோம். ஆனால் இந்த ஜாதி கட்சி தான் அனைத்து ஜாதி பெண்களுக்கும் பாதுகாப்பாக இன்றைக்கும் இருக்கின்ற கட்சி. பெண்களுடைய வாழ்க்கை சீரழிந்து விடக் கூடாது என்று இன்றைக்கும் போராடுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆனால் ஜாதி ஒழிப்பு போராளிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், சமூக நீதி காவலர் என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொள்கின்ற திமுகவை சார்ந்தவர்கள், சுபவீரபாண்டியனை போன்றவர்கள், வீரமணி போன்றவர்கள் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசி இருக்கிறார்களா? பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்தால் காதலிக்க வேண்டும். யாரை வேண்டுமானாலும் காதலிக்கலாம். அவன் குடியாரனாக இருக்கலாம், கூத்தி கள்ளனாக இருக்கலாம், அயோக்கியனாக இருக்கலாம், பிக் பாக்கெட் அடிப்பவனாக இருக்கலாம், கஞ்சா பேர்வழியாக இருக்கலாம், போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு அயோக்கியனாக இருக்கலாம், அவர்களை கூட காதலிக்கலாம். இதைத்தான் இன்றைக்கு ஜாதி ஒழிப்பு போராளிகள் என்று சொல்கின்ற வீரமணி, சுபவீரபாண்டியன் போன்றவர்களும் அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே 2 எம்பிக்களை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியும் இன்றைக்கு அவர்களுடைய கூற்றை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக கூப்பாடு போடுகின்ற இடத்திலே இன்றைக்கு இந்த சுபவீரபாண்டியன், வீரமணி போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு இவ்வளவு வீடியை போட்டு பேசுகிறோம் என்று கேட்டால், பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று கோரி அதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி போராட்டத்தை அறிவித்து விட்டார். அரசு அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆணையிட்டு விட்டார். வன்னியர் சமூகத்திற்கு கோரிக்கை விடுத்து விட்டார். வன்னியர்கள் போராட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இதை கேட்ட மாத்திரத்தில் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை, பொய்யான குற்றச்சாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவின் மீது பரப்புவதற்கென்று ஒரு அயோக்கியர்கள் கூட்டம் ஆளவட்டம் போட வந்திருக்கிறது. சட்டமன்றத்திலே ஸ்டாலின் பேசிவிட்டாராம். ஸ்டாலின் சொன்னாராம், நான் அதானியை சந்திக்கவில்லை, அதானி வந்து என்னை சந்திக்கவில்லை, வேண்டுமென்றே என் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், பாராளுமன்ற விசாரணை குழு அமைத்தால் அதை இவர்கள் வரவேற்பார்களா என்று கேட்டுவிட்டாராம். ஆஹா, ஸ்டாலின் திருவாய் மலர்ந்து விட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து, பாமக நிறுவனர் ஐயாவை பார்த்து, டாக்டர் ராமதாஸை பார்த்து கேள்வி கணைகளை தொடுத்து விட்டார். இப்படிப்பட்ட கேள்வி கணைகளை தமிழ்நாட்டு அரசியலில் எந்த முதலமைச்சரும் தொடுக்கவில்லை என்றெல்லாம் இன்றைக்கு
ஸ்டாலினை பாராட்டுவதாக கூறிக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி நோக்கி கேள்வி கணைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் எப்பொழுது கேள்வி கேட்டார்? கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த 20 நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவருக்கு என்ன பதில் சொல்வது என்று சொல்ல தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்தார். ஆனால் தான் ஊடகங்கள் கேள்வி கேட்ட பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு வேலை இல்லை என்று சொன்ன இந்த தமிழக முதலமைச்சர் எந்த வேலை வெட்டியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் அதானியை சந்திக்கவில்லை என்று மீண்டும் பேசினார். வேலை இல்லாத காரணத்தால் தான் பாராளுமன்ற விசாரணை கமிட்டியை அதானி மீது அமைக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி கோருகிறது என்று ஸ்டாலின் பேசினாரா? இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு ஸ்டாலினுக்கு முட்டுக் கொடுக்கின்ற அந்த ஊடகத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வசைபாடுவதை மட்டுமே வாழ்நாள் கடமையாக கொண்டிருக்கின்ற அந்த அயோக்கிய சிகாமணிகள் கேட்பார்களா? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கேள்வி எழுப்பிய அடுத்த நிமிடம் நான் அதானியை சந்திக்கவில்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இல்லை. காரணம், ரகசியமாக சந்தித்திருக்கிறார்கள். எங்கே சந்தித்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் பல ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது என்பார்களே, அது இதுதான். அதைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார். போபாஸ் பீரங்கி ஊழலில் காங்கிரஸ் கட்சி அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி ஈடுபட்ட பொழுது அதை பற்றி ஒரு பாடல் பாடினார்கள். முள்ளு பலாப்பழத்தை முழுங்கியதை பார்த்திருக்கேன், மூடியோட தேங்காயை முழுங்கினதை பார்த்திருக்கேன், இவன் பட்டாளத்து பீரங்கிய ஒரு பல்லு படாம முழுங்கிட்டானே, ஒரு சில்லு ஊடாம செரிச்சிட்டானே என்று இன்றைக்கு திமுகவோடு கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியின் ராஜீவ்காந்தியை பார்த்து அன்றைக்கு பாடினார்கள். அந்த பாடல் இன்றைக்கும் நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது. முழு பீரங்கியை முழுங்கி ஏப்பமிட்ட காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக இப்படிப்பட்ட பொய்யை பேசுவதற்கு எப்படி கூச்சப்படும்? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இப்படி அவர்கள் பொய்யை பேசுவார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால், பெண்களின் பாதுகாப்புக்காக, பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, நாடக காதலில் பெண்கள் பலியாகிவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த நாடக காதல் கும்பலுக்கு சிம்ம சோப்பனமாக இருக்கிறார். ஆகவே வேறு வழி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி. முதலமைச்சர் சட்டமன்றத்திலே அப்படியே ஆவேசமாக கொதித்து விட்டார், கொந்தளித்து விட்டார், சட்டமன்றத்திலே உண்மையே பேசிவிட்டார் என்றெல்லாம் பேசுவதற்கு வருகின்ற இந்த கூட்டம் இந்த ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கிறது. அதற்கடுத்து சமூக நீதிக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போராட வருகின்ற பொழுது, வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீட்டை கேட்க வருகின்ற பொழுது, இந்த இடஒதுக்கீட்டுக்கே சம்பந்தம் இல்லாத தலித் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டில் இருப்பவர்கள், ஏன் திருமாவளவன் கூட 2021ஆம் ஆண்டு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது அதற்கு எதிராக பேசியவர் தானே. அம்பேத்கரை பேசியவர், சமூக நீதியை பற்றி பேசியவர். ஒரு சமூகத்திற்கு கிடைத்த, வன்னியர் சமூகத்திற்கு கிடைத்த சமூக நீதிக்கு எதிராகத்தான் பேசினார். இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கரியத்திற்கு எதிராகத்தான் பேசினார் திருமாவளவன். அப்புறம் அவருடைய தொண்டரடி பொடி ஆழ்வார்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களும் சமூக நீதிக்கு எதிராகத்தான் பேசுவார்கள். எத்தனை கூட்டம் சமூக நீதிக்கு எதிராக வந்தாலும் சரி, எவ்வளவு அயோக்கியர்கள் கூட்டம் நாசகார கும்பல் கைகோர்த்து கொண்டு சமூக நீதிக்கு எதிராக, வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வந்தாலும் சரி, அத்தனை கூட்டத்தையும் களத்திலே சந்திப்பதற்கு வன்னியர் சமூகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தயாராக இருக்கிறது. காரணம், எங்களை காப்பதற்கென்று, இந்த வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுப்பதற்கென்று டாக்டர் ஐயா இருக்கிறார். ஆகவே எங்களுக்கு எதிராக, வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எவன் வந்தாலும் களத்திலே சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.